ஹலோ கைஸ். ஈவினிங் டைம் ஆனாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போலே இருக்குது. ஆனால் வெளியே போய் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி வீட்டில் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு வாங்கி வச்சுருந்த சிக்கனில் தான் சிக்கன் மோமோ செஞ்சுருந்தேன். அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிடுவோன்னு சொல்லி கோதுமை மாவில் தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு எங்களுக்காக கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே குட்டி பேபிக்கும் கொடுக்கலான்னு நினச்சி பிளான் பண்ணி அவனுக்கும் தனியாக பிசைஞ்சு வச்சேன் உப்பு போடாமல். வீட்டு பக்கத்துலேயே ஒரு மோமோ கடை இருக்குது. ஆனால் அது கிராஸ் பண்ணி போயிட்டு வரப்போலாம் ஒரு 5 பீஸ் 6 பீஸ் தருவாங்க. அதுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிடணுமா? அதுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினப்பேன். ஆனால் செய்கிறப்ப தான் தெரியுது எவ்வளோ டைம் எடுக்குதுன்றது. அதுக்கு வேணுன்றதெல்லாம் ஃபஸ்ட் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் சிக்கன் இது எல்லாத்தையும் நல்லா சாப்பரில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சிக்கன், கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். பேபிக்கு கொடுக்கறனால உப்பு காரம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அப்புறமா அது வெந்ததும் கொஞ்சமாக பேபிக்கு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலாலாம் போட்டு எங்களுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் தெரியுது மோமோக்கு ஏன் இவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறாங்கன்னு. அது ரொம்பவே டைம் எடுக்குது. இதுக்கு பேசாமல் கடையிலே வாங்கி சாப்பிட்ருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்படியே சைட் பை சைட் மோமோ சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. அந்த மோமோவோட ஷேப் கொண்டு வரதுக்கு தான் பயங்கர டாஸ்க்காக இருந்துச்சு. அப்புறம் என் கைக்கு வந்த ஷேப்க்கே ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆனால் இவ்வளோ டைம் எடுத்து செஞ்சதுக்கு வர்த்தாக தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் என்ன பேபிக்கு தான் கொடுக்க முடியல, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் இது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சா இல்லை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இப்படி தான் ஃபீல் பண்ணிங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.